ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நாற்கவிகளிலும் அரசரான நம் பாம்பன் சுவாமிகள் முருகப் பெருமானை முன்னிறுத்தி பற்பல மிரைக்கவிகள் பாடியுள்ளார். இன்று நாம் காணவிருக்கும் பாடல் புதியதாகவும் சற்று வித்தியாசமானதாகவும் அமைந்த ஒரு மிரைகவியே. இக்கவியில் சுவாமிகள் பாடலில் உள்ள முதல் சீரினை மட்டும், அதாவது பாடலின் முதல் சொல்லை மட்டும் நேராக அப்படியே பயன்படுத்தியும் பின் அதனை திருப்பிப் படித்தால் கிடைக்கும் வேறு பொருளினை வைத்தும் முருகப்பெருமானிடம் முறையிடும் ஒரு அற்புத கவியை அருளியுள்ளார். இதற்கு மொழி திருப்பு என்னும் தலைப்பும் இட்டுள்ளார். இப்பாடல் திருவலங்கற்றிரட்டு 2ஆம் காண்டமாகிய பல்சந்த பரிமளம் என்னும் நூலில் வஞ்சியியல் பகுதியில் 11வது பாடலாக அமைந்துள்ளது. இப்பாடலை இப்பொழுது காணலாம். இப்பாடலில் சுவாமிகள் முதற் சீரில், அதாவது பாடலின் முதல் சொல்லில் வசை குழுமு என்று சொல்லி உள்ளார். அதாவது வசை குழுமும் எனை என்றால் வசைதலுக்கு உரிய குற்றங்களே சூழ்ந்து உள்ள இவ்வெளியேனை என்று பொருள். இந்த வசை குழுமு என்ற சொல்லை திருப்பி படித்தால் முழுகு சைவ என்று வரும். அப்படியென்றால் குற்றங்களே சூழ்ந்து உள்ள இவ்வெளியேனை உன் அருள் பெருவாரியில், அதாவது அருள் என்னும் பெரிய கடலில் முழுகு சைவ என்று நீ சொல்லும் நாள் எந்த நாள் என்று வினவுவதே பாடலின் உட்கருத்தாகும். இனி பாடலின் பொருளினை முழுமையாகக் காணலாம். வசை குழுமும் எனை என்றால் இகழ்ச்சிக்குரிய குற்றங்கள் சூழ்ந்துள்ள எளியேனை என்று பொருள். அருட்பெருவாரி எனிலோடு என்றால் அருட்பெருங்கடலாக உள்ள என்னோடு என்று பொருள். இசை இதன் முன் எழுசீர்மொழி திருப்பி மொழிதல் எந்நாள் என்று வினவுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இசைக்கப்பட்ட இப்பாடலின் முதல் சீரின், அதாவது முதல் சொல்லை திருப்பி மொழிதல் எந்நாள் என்று வினவுகிறார். நாம் ஏற்கெனவே முதல் சீரான வசைகுழுமு என்பதை திருப்பிப் படித்தால் முழுகு சைவ என்று வருவதை பார்த்தோம் அல்லவா? அதன்படி வசை குழுமும் என்னை அருட்பெருங்கடலான எண்ணில் முழுகு சைவ என்று நீ சொல்லும் நாள் எந்நாள் என்று முருகனிடம் வினவுகின்றார் சுவாமிகள். உனை நினைவோர்க்கு வீடு நனி எளிது இலையோ? இதன் பொருள், உன்னை தியானித்திருப்பவர்களுக்கு முத்தி என்பது மிகவும் எளிது இல்லையா என்று மேலும் முருகனைக் கேட்கின்றார். ஞாங்கர் அரசே என்று முருகனை விளிக்கின்றார். ஞாங்கர் என்பது வேலினை குறிக்கும் பழந்தமிழ் சொல்லாகும். வேலிறைவனே என்பதைத்தான் சுவாமிகள் ஞாங்கர் அரசே என்று சொல்லியுள்ளார். இனி இந்த அற்புதத் திருப்பாடலை இசையுடன் கேட்டு மகிழ்வோம். மொழி திருப்பு. வசை குழுமம் எனை அருள், வசை குழுமும் எனை அருள் பெருவாரியே நீலோடு இசை இதன் முன் எழுசீர் மொழி திருப்பி மொழிதல் எந்நாள் உனை நினைவோர்க்கு உனை நினைவோர்க்கு வீடு நனி எளிதிலையோ? ஞாங்கர் அரசே உனை நினைவோர்க்கு வீடு நனி எளிது இலையோ?
அரசே